இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்டர் பத்தி பார்க்க போறோம். அதாவது தண்ணியை பத்தி. ஒரு மென் ஒரு நாளுக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணும், அதே மாதிரி ஒரு விமன் ஒரு நாளுக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணும், அப்படி பண்ணாட்டி என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு மென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நாளுக்கு 2.5 இருந்து 4 லிட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் குடிக்கணும். அதே மாதிரி ஒரு விமன் ஒரு நாளுக்கு 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணும். சோ வாட்டரோட லெவல் இதான். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப நம்ம உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிட்டர்ஸ் பக்கம் வாட்டர் தேவை இருக்கு. அந்த வாட்டருக்கான லெவல் நம்ம எடுக்காட்டி என்ன ஆகும்? ஏங்கிற ஒருத்தருக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டர் டெய்லி குடிக்கணும். அவர் அது குடிக்கல, அதனால அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானா? கண்டிப்பா பிரச்சனை வரும். அது ஒரு நாள் குடிக்காம இருந்தாலும் ஒன்னும் ஆகாது. ரெகுலரா மாசக்கணக்குல வருஷக்கணக்குல அதே மாதிரி அவர் கண்டினியூ பண்ணாத பிரச்சனை ஆகும். நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும். இதனால நமக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டா கூட நமக்கு ஏர் கிராக் அண்ட் பிராக்சர்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஹார்ட் சம்பந்தமான டிசீஸ் வரும். தேர்ட் லங் சம்பந்தமான டிசீஸ் வரும். ஏன்னா ஹார்ட் அண்ட் லங் ரெண்டுமே வீக் ஆகும் நமக்கு தேவைப்படுற வாட்டர் லெவல் கன்சியூம் பண்ணாட்டி.